இன்றைக்கும் நமக்கு ஏசப்பா தருகிறதான நல்ல வார்த்தை யோபு 23வது அதிகாரம் 14வது வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆமேன். உங்களுக்கு என்று ஏசப்பா குறித்து வைத்திருக்கிற நன்மையை கட்டாயம் ஏசப்பா நிறைவேற்றுவாங்க. உங்களுக்கு என்று அவர் ஒரு நன்மையை குறித்து வைத்திருக்கிறார், அதை யாரும் உங்களிடத்திலிருந்து பறிக்கவே முடியாது. நாம் இதற்கு ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்றால் ஆதியாகமம் 41வது அதிகாரம் 41, 42, 43 வசனங்களை நாங்கள் பார்ப்பீங்கன்னா இங்கு யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதுக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணிகளை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஆமேன். யோசேப்பை உயர்த்துகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவனுக்கு அநேக காரியத்தை இந்த பார்வோன் செய்கிறான். அதுல ஒன்றுதான் மெல்லிய வஸ்திரம். யோசேப்புக்கு மெல்லிய வஸ்திரம் அங்கு கொடுக்கப்படுகிறது. அந்த மெல்லிய வஸ்திரம்லாம் உயர் பதவியில் உள்ளவங்க அணியக்கூடிய அந்த ஆடை. ராஜாவுக்கு அடுத்தபடியாக அந்த யோசேப்புக்கு அந்த ஆடை கொடுக்கப்படுகிறது. அவனுக்கு முதல்ல இந்த சிறு பையனாக இருக்கும்போது யோசேப்புடைய தகப்பன் அவனுக்கு ஒரு பலவர்ணமான அங்கியை அவனுக்கு கொடுக்குறார். அந்த பலவர்ணமான அங்கியை அவனால் ரொம்ப நாள் அந்த யோசேப்பால் அந்த வஸ்திரத்தை போட முடியல. கொஞ்ச நாளில் அவங்க சகோதரர்கள் என்ன செய்தாங்க, அந்த யோசேப்பிடமிருந்து அந்த வஸ்திரத்தை பறித்து கொண்டு அதை பீறி போட்டார்கள். அதெல்லாம் நமக்கு தெரியும். அடுத்து வாலிப வயதில் வரும்போது பார்த்தீங்கன்னா போத்திபாருடைய வீட்டில் அவன் அடிமையாக இருக்கும்போது அந்த போத்திபார் வீட்டில் அவனுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அந்த வஸ்திரத்தை அவனுடைய மனைவியை என்ன செய்தா, அவனிடத்திலிருந்து பறித்து கொண்டாள். அடுத்து இப்போ 30 வயசு இது நடக்கும்போது அந்த 30 வயசுல பார்வோனுடைய கையினால் அந்த மெல்லிய உயர்ந்த வஸ்திரத்தை அந்த யோசேப்புக்கு தரிப்பிக்கிறார். இந்த வஸ்திரத்தை யாராலையும் அவனிடத்திலிருந்து என்ன செய்ய முடியல, பிடுங்க முடியல. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கையை விட்டு போன காரியங்களை குறித்து இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் கவலையோடு இருப்பீங்கன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குரியது அல்லாதது அது உங்களிடத்துல இருக்காது. அதாவது தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதை உங்களுக்கென்று நியமித்திருக்கிறாரோ அதுதான் நிலைக்கும். ஆமேன். நாமாய் தேடுகிறது தானாய் வருவதெல்லாம் அது நிலைக்காது. அதே உங்களுடையது அல்லாததா இருக்கிறது அது உங்களுக்கு வந்து சேராது. உங்களுடையது அல்லாதது கர்த்தர் நியமிக்காதது அது உங்களுடையது அல்லாததா இருக்கிறதுனால அது உங்களுக்கு நிலைக்காது. இன்றைக்கும் நீங்க அப்படி கர்த்தர் உங்களுக்கு தருகிறத யாராலும் என்ன செய்ய முடியாது, உங்களிடத்துலேருந்து பறிக்கவே முடியாது. அந்த யோசேப்புக்கு எத்தனையோ வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டது, எல்லாம் பறி போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் கொடுத்து உயர்த்த நினைத்த அந்த ராஜ வஸ்திரம் அந்த யோசேப்புக்கு நிலைத்தது. ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையில் அதை தான் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் உங்களுக்கென்று எனக்கென்று இருத்தி வைத்திருக்கிற நன்மையை எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாது, பறிக்கவே முடியாது. உலகம் பறிக்கவே முடியாது, பிசாசு பறிக்க முடியாது, சாத்தான் பறிக்கவே முடியாது. ஆகவே இந்த வேளையில் நீங்கள் உங்களுக்கு அது அல்லாதது உங்கள் கையை விட்டு போனது குறித்து கவலையே படாதீங்க. அதை விட்டு விடுங்க. கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். புதிய காரியத்தை நான் உங்கள் வாழ்க்கையில செய்வேன் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார். ஆகவே இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் தேற்றப்பட்டு கர்த்தர் உங்களுக்கு என்று நியமித்திருக்கிறது அது உங்களுக்கு தான். ஆகவே இந்த வேளையில் ஜெபிக்கலாம். அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் அப்பா யோசேப்புடைய வாழ்க்கையிலே அப்பா நீர் கொடுத்த அந்த வஸ்திரம், அந்த உயர்ந்த வஸ்திரம், அந்த மெல்லிய வஸ்திரம், அந்த ராஜ வஸ்திரம் யாராலும் அவனிடத்திலிருந்து பிரிக்க முடியவில்லை தகப்பனே. ஆனால் அந்த வாழ்க்கையில் எத்தனையோ வஸ்திரங்கள் வந்தது, அதெல்லாம் அவனை விட்டு கடந்து போயிட்டு பறிக்கப்பட்டது. ஆனால் நீர் நியமித்தது, நீர் குறித்தது அந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே காலாகாலத்தில் நிறைவேறிச்சப்பா. இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலப்பா நீர் பிள்ளைகளுக்கு என்று குறித்து வைத்திருக்கிற நன்மையை எந்த மனுஷனோ எந்த பிசாசு எந்த எதிர்சக்தியோ பறிக்க முடியாது, எடுக்க முடியாது என்பதை இந்த நாளில் நினைத்தவர்களாய் இழந்து போனவைகளை, நடந்து முடிந்தவைகளையே நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கலங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தையின் மூலம் தேற்றும் அப்பா. நீர் பிள்ளைகளுக்கு குறித்த காரியத்தை குறித்த நேரத்தில் காலதாமதமில்லாமல் செய்து முடித்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.